Hi friends, welcome to Anbil Sahitya Education Channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கான முக்கியமான வீடியோ. என்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் பேசுகிறேங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு புக்கில் நம்ம வந்து படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, அதில் புக்லேயே எப்படி முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டிக்கிங் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும், அது போக இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுனா 10 மார்க் கொஷின்ஸ் வந்து குரூப் 1ல் எப்படி எழுதுறதுக்கு மாடல் பேப்பர் இருக்கும், காலேஜ் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் எக்ஸாமில் எப்படி நம்ம ஆன்சர்ஸை 10 மார்க்கில் எழுதணும், அதுக்கப்புறம் எஃபிஷியண்ட்டான டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும், இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. அன்பில் சாகித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் 2 இருக்குது. இப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 மார்க் நம்ம எழுதுகிறோம். இந்த 10 மார்க்கோட மாடல் எப்படி இருக்குன்னா இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே நடந்த தேர்வினுடைய மாதிரித்தாள். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேலேயே கொஸ்டினையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எழுதுறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரூல்டு லைன்ஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 42 லைன்ஸ் இருக்கும். எவ்வளோ இருக்குங்க? 42 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 மார்க் அப்படிங்கும்போது இந்த 42 லைன்ஸில் தான் நம்ம எழுத போகிற ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் இருக்கக்கூடிய இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மெத்தட். சரிங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் சேம் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாமாக இருந்தாலும் 10 மார்க் அப்படின்னா இத்தனை லைன்ஸ் முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து எதை பற்றி யோசிக்காமல் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேர் இதை வந்து இன்னுமே சீரியஸாக எடுத்துக்காமல் படிக்கவே ஆரம்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் லைன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மைண்டில் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த லைன்ஸ்குள்ளேயே நம்மளுடைய ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நம்ம நினைக்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் தாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ரைட்டிங் ஸ்கில் நல்லா வந்துடும். ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருக்கிறவங்க நல்லா எழுத பாருங்கள். அடுத்ததுங்கப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறது, இப்போ இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்து படிக்கும்போது கலராக பென்ஸை பயன்படுத்தி முக்கியமான விஷயங்களை அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் பண்ணாலும் சரி இல்லை கையிலேயே ட்ரா பண்ணாலும் சரி, எப்படி பண்ணிங்கனாலும் அண்டர்லைன் பண்ணி தான் படிக்கணும். இப்போ இந்த பேஜில் நான் காமிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை நான் க்ரீன் பெனில் அந்த பேஜினுடைய டாப் கார்னரில் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம எழுதுறதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா அந்த பக்கத்துலேயே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அதுதான். எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள் எல்லோ கலரில் நான் வந்து பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து பிக்சரை வரைஞ்சிருக்கேன், அதில் எழுதவும் செஞ்சுருக்கேன். ஸோ இப்படி நான் வந்து அந்த பிக்சரை வரைஞ்சிருக்கிறதுக்குனுடைய நோக்கம் என்னென்னா நான் வந்து ஒரு பேராகிராஃபை படிக்கிறேன், கான்செப்டை படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத வந்து
நீங்கள் இங்கே வரைஞ்சி பார்க்கும்போது தான் தெரியும். சரிங்களா? நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணால் படிக்கலாம். அந்த சப்ஜெக்டில் படிக்கிற விஷயத்த மேலே வந்து பிக்டோரியலாக இல்லை கண்டென்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டில் கம்ப்ளீட்டாக பதிஞ்சிருக்கும். ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண்கள் நம்ம ஒரு சப்ஜெக்டில் வாங்கினோம்னா அதுக்கு எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நோட்ஸ் டேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ 2 முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் ஆன்சர் ஷீட்னுடைய மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளே படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணுங்கிறது பார்த்தோம். 3ஆவதாக முக்கியமான விஷயம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 3 முக்கியமான இடத்துலையும் பயன்படுத்தணும். ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக படிக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் போட்டு படிப்பீங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஸ்டடி பிளான் வீடியோஸ், டெய்லி ஸ்டடி பிளான், 120 டேஸ் ஸ்டடி பிளான், 60 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லா வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தாலும் அந்த ஸ்டடி பிளானில் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 8 ஹார்ஸில் மார்னிங் ஸ்லாட்டில் இத்தனை யூனிட்ஸ் படிச்சிருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன், ஈவினிங். ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கிற அத்தனை யூனிட்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அதே பர்டிகுலர் டேயில் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா எங்கேயோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்த முக்கியமான ஒரு பிளேஸ் என்னென்னா இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதுறது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கு நீங்களே வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரி, இப்போ அப்படி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்சரை படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும். அப்படி பார்க்காம எழுதி பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க் கொஷின் இல்லைங்களா, ஒரு 10 மினிட்ஸ்னே வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 8 மினிட்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8 மினிட்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கன்சர்ன் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் க்ராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு. 3ஆவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் பேட்டர்னுக்கும் யோசிக்கணும். படிக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுற மாதிரியும் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் கேட்டால் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேங்க் நிறைய இருக்கும். உங்கள் சப்ஜெக்டுக்குரிய அந்த கொஷின் பேங்க்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கா, அந்த 100 கொஷின்ஸை எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஆன்சர் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் டைமை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துலையும் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் எழுதும்போது கட்டாயமாக வந்து சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகள்லையும் டைம் மேனேஜ்மெண்ட்டை கட்டாயமாக பார்த்துக்கணும். வெறுமனே நம்ம வந்து புக் எடுக்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத எப்போவுமே க்ராஸ் செக் பண்ணுங்கள். இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கஷ்டமான எக்ஸாமே கிடையாது. முதல்ல எல்லாரும் அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பிஹெச்டி முடித்தவங்க, எல்லாருமே யூஜிசி நெட்டு பாஸ் பண்ணவங்க. இந்த 2 டிஃபிகல்ட்டான டாஸ்கையே கடந்து வரும்போது இந்த தேர்வு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் சிலபஸ் இருந்தால் போதும். நம்மளே மெட்டீரியல்ஸை வந்து இருக்கிறத படிக்கலாம், இல்லாததுக்கு தேவையான மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படி படிக்கிறோம், அதை எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். நிறைய பேர்த்துக்குள்ளே இந்த எக்ஸாமினேஷன் பற்றி பயங்கரமான ஒரு ஃபியர் இருக்குங்க. எதுக்குங்க கவலைப்படணும், எதுக்குங்க பயப்படணும்? இது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பல வருடங்களாக எக்ஸாம் நடக்கலை, அது வேணால் உண்மை. ஆனால் வந்து நம்ம படித்த சப்ஜெக்ட்லேருந்து தானே கேட்க போகிறாங்க, எதுவுமே தெரியாததான் கேட்க போகிறாங்க.
அதனால் இத்தனை நாள் நீங்கள் ஒன்றுமே படிக்கலையா, கவலையே படாதீங்க, இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமே கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சர்டன் டைம் வந்து கொடுப்பாங்க. அதனால் கவலைப்படாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்டிமேட்டாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்க வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடென்ட். பழைய கொஷின் பேப்பர்ஸை எடுத்து வச்சு மாடல்ஸ் நிறைய பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப்புக்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கும் பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் உட்காந்து புக்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கிடைக்கிற நேரங்கள்லாம் தமிழையும் படிங்க. சைமல்டேனியஸாக ஒரு நாளைக்கு தமிழையும் சப்ஜெக்டையும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மைண்ட் லெவலில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஹாப்பியாக மைண்டை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் நீங்கள் வாங்குவீங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடக்கிற வரைக்கும் நிறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. அன்பில் சாகித்யா சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேங்க. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.